10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Okay, dear student, today we discuss about muscle tissue. So already we studied skeletal muscle tissue, smooth muscle tissue. Now we will detail study about cardiac muscle tissue. So muscle tissue அப்படினா என்னன்னு பார்த்தீங்கன்னா each muscle is made up of many long cylindrical fiber arranged in parallel arrays. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு muscle tissue அப்படினா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய லென்த்தாக இருக்கிற லாங் சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர் அரேஞ்ச் ஆகிருக்கும். பேரலாக 1 by 1 அப்படியே கிடைமட்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதை தான் மசில் திசு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மசில் திசு ஆர் கிளாசிஃபைட் இன்டூ 3 types. ஒன் இஸ் எ skeletal muscle tissue, another one smooth muscle tissue, another one is a cardiac muscle tissue அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த cardiac muscle tissue, the cardiac muscle tissue is a contractile tissue present only in the heart. So the cardiac muscles present only in the heart அப்படின்னு நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஹார்ட்டில் இருக்கிற மசில்ஸுக்கு பேர் கார்டியாக் மசில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார்டியாக் மசில்ஸுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனில் இது இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? சுருங்கி விரியக்கூடிய தன்மை உடையது அப்படின்னா இந்த கார்டியாக் மசில்ஸ். செல் ஜங்ஷன் ஃபியூஸ் த பிளாஸ்மா மெம்பரைன் ஆஃப் த கார்டியாக் மசில் செல்ஸ் அண்ட் மேக் தம் ஸ்டிக் டுகெதர் கம்யூனிகேஷன் ஜங்ஷன். ஸோ இது எப்படி சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் செல் ஜங்ஷன் ஃபியூஸ் த பிளாஸ்மா மெம்பரைன், அதில் இருக்கிற பிளாஸ்மா மெம்பரைனை 2 கார்டியாக் மசில்ஸ் இருக்குன்னா அதை ரெண்டையும் ஒன்றா இணைக்கிறது. இந்த பிளாஸ்மா மெம்பரைனையும் சேர்த்து கார்டியாக் மசில்ஸில் ஒன்றா இணைச்சி ஒரு ஸ்டிக் டுகெதர் கம்யூனிகேஷன் ஜங்ஷன், அதை ரெண்டையும் ஒன்றா இணைச்சி ஒரு கம்யூனிகேஷன் ஜங்ஷனை உண்டு பண்ணிடுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இதயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹார்ட்டில் தெர் ஆர் 4 chambers இருக்குது. தெர் ஆர் 2 auricles அண்டு 2 ventricles அப்படின்னு சொல்லுவோம். ரைட் auricles அண்டு லெஃப்ட் auricles, தென் ரைட் வென்ட்ரிக்கிள்ஸ் அண்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ் அப்படின்னு தெர் ஆர் 4 chambers இருக்குது. இந்த 4 chambersல த ஹார்ட் பீட் ஆரிஜினேட்டட் எந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னா ரைட் ஆரிக்கிள்ஸில் அப்பர் ரீஜன்ஸில் மட்டும்தான் அந்த ஹார்ட் பீட் ஆரிஜினேட் ஆகும். அங்கே ஆரம்பிக்கிற அந்த ஹார்ட் பீட்டை அப்படியே டோட்டல் ஹார்ட்டுக்கும் கொண்டு வர்றது எது அப்படின்னா இங்கே அதில் இருக்கிற நெட்வொர்க் ஆஃப் கனெக்ஷன். ஏன்னா எல்லா கார்டியாக் மசில்ஸ், அதில் இருக்கிற கார்டியாக் மசில்ஸ் எல்லாம் இந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனில் இன்வால்வ் ஆகுது. அதனால தான் ஹார்ட் டோட்டலாக கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆக முடியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் கார்டியாக் மசில்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிளாக இது 3லேயுமே ரொம்ப முக்கியமானது கார்டியாக் மசில்ஸ். ஏன்னா இட் இஸ் ப்ரெசன்ட் இந்த ஹார்ட்டில் இருக்கிறதுனால இதை அவங்க கேட்கலாம். கார்டியாக் மசில் திசு இஸ் ஏ கான்ட்ராக்டைல் திசு ப்ரெசன்ட் ஒன்லி இன் த ஹார்ட். வெரி இம்பார்ட்டன்ட், 1 மார்க்கில் கூட கேட்கலாம். செல் ஜங்ஷன் ஃபியூஸ் த பிளாஸ்மா மெம்பரைன் ஆஃப் கார்டியாக் மசில் செல்ஸ். இதில் 2 கார்டியாக் மசில்ஸில் இருக்கிற பிளாஸ்மா மெம்பரைனை இணைக்கிறதுனால அந்த மசில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று இணைஞ்சு ஸ்டிக் டுகெதர் கம்யூனிகேஷன் ஜங்ஷனாக இருக்குது. ஓகேங்களா? அட் சம் ஃபியூஷன் பாயிண்ட்ஸ் அலோ த செல் டு கான்ட்ராக்ட் அஸ் ஏ யூனிட். சில இடத்துல இதனால் இது கான்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு சுருங்கிறதுக்கும் அதே மாதிரி விரியறதுக்கும் இது யூஸ் ஆகிறதுனால கான்ட்ராக்ட் ஆஃப் as a unit அப்படின்னு சொல்கிறோம். therefore when one cell receive a signal to contract, இப்போ ஒரு செல்லு, நிறைய செல் அதில் இருக்குது, அதில் ஒரு செல்லுக்கு கான்ட்ராக்ட் ஆகக்கூடிய சிக்னல் கிடைச்சாலும் அது என்ன பண்ணோம், நெய்பரிங் செல்ஸையும் சேர்த்து தான் அது கான்ட்ராக்ட் பண்ணோம். ஏன்னா ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ அதில் நெட்வொர்க் ஆஃப் கனெக்ஷன் இருக்குது. பர்கன்ஜி சிஸ்டம் எல்லாமே ஹார்ட்டில் இருக்குது. நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா
இந்த பர்கன்ஜி சிஸ்டம் வந்து இம்பல்சஸை கொண்டுட்டு வருது, நர்வஸ் சிஸ்டம் அதுக்குள்ளே இருக்கிற இம்பல்சஸை கொண்டுட்டு வருது அப்படின்னாலும் ஒரு செல் கொடுத்து அந்த ஒரு செல் என்ன பண்ணும், அடுத்த செல்லையும் சேர்த்து கான்ட்ராக்ஷன் உண்டு பண்ணும். ஓகேங்களா? அதனால தான் டோட்டல் ஹார்ட்டே வந்து கான்ட்ராக்ஷன் ஆகுது, அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் ஆகுதுன்னா இதுதான் காரணம். கம்யூனிகேஷன் ஜங்ஷன் அதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், இதை நல்லா பார்த்துக்குங்க. ஸோ கார்டியாக் மசில்ஸ் ஒன்லி ப்ரெசன்ட் இன் த ஹார்ட்டில் மட்டும்தான் இருக்குது, இதயத்தில் மட்டும்தான் இது இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே ஒரு செல்லில் ஒரு இம்பல்சஸ் வந்தாலும் அந்த ஒரு செல்லில் இருந்து இன்னொரு செல்லுக்கும் போய் டோட்டலாக அது வந்து கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனை உண்டு பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இது கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், நியூரல் திசு. ஸோ நியூரான் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். நியூரல் திசு அப்படிங்கிறதுல நர்வஸ் திசு எக்ஸாக்ட் த கிரேட்டஸ்ட் கண்ட்ரோல் ஓவர் த பாடி ரெஸ்பான்சிவ்னஸ் டு சேஞ்சிங் கண்டிஷன். நியூரான்ஸ் நிறைய, நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா நியூரான் அப்படின்ட்டு இருக்கு. இந்த நியூரான் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் செல். இதில் பார்த்தீங்கன்னா செல் பாடி, இந்த இடத்த செல் பாடின்னு சொல்கிறோம். இதை வந்து நியூக்ளியஸ், இது வந்து நியூக்ளியஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்த வந்து ஆக்சான் அப்படின்னு சொல்கிறோம், இது ஆக்சான், இந்த இடம் ஆக்சான். இது டென்ட்ரைட்ஸ், இந்த ரீஜன்ஸ் எல்லாம் இது டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வரதெல்லாம் டென்ட்ரைட்ஸ், கான்ட்ராக்டட் பை த அதர் நியூரான்ஸோட இது அட்டாச் ஆகியிருக்கும், இதை டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நியூரான் அப்படிங்கிறது நர்வஸ் சிஸ்டத்தில் நிறைய நியூரான் ஒன்றோட ஒன்று சேர்ந்து தான் இந்த இம்பல்சஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த இம்பல்சஸ் வந்து நம்ம காது வழியாக உள்ளார நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு போவோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து பிரெயினுக்கு போனதுக்கப்புறம் தான் என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியும். அந்த மெசேஜை கொண்டுட்டு போகிறது எது அப்படின்னா நியூரானோட வேலை வந்து மெசேஜ் இம்பல்சஸை கடத்துறது தான் இதோட வேலை. ஸோ ஒவ்வொரு நியூரானும் இன்னொரு நியூரானோட ஜாயிண்டாகவே இருக்கும். ஓகேங்களா? தனியாக இருக்காது. ஸோ ஜென்ரலி நியூரான்ஸ் அப்படின்னாவே ஜென்ரலி டிவைடட் இன்டூ 3 டைப்ஸாக பிரிப்பாங்க. யூனிபோலார் நியூரான், பைபோலார் நியூரான் அண்டு மல்டிபோலார் நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிபோலார் நியூரான் அப்படின்னா டெவலப்பிங் நர்வஸ் திசுவில் மட்டும்தான் யூனிபோலார் இருக்கும். பைபோலார் நியூரான் ஆர் ப்ரெசன்ட் இன் த ரெட்டினா ஆஃப் த ஐ, நம்மளோட ரெட்டினாவில் வந்து பைபோலார் நியூரான் இருக்கும். மல்டிபோலார் நியூரான்ஸ், இந்த மல்டிபோலார் நியூரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த டெவலப்டு நர்வஸ் திசு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைனல் கார்டில் மல்டிபோலார் நியூரான் இருக்குது, நம்மளோட பிரெயினில் மல்டிபோலார் நியூரான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டெவலப்டு, நல்ல டெவலப்பான இடத்துல மட்டும் இந்த மல்டிபோலார் நியூரான்ஸ் இருக்கும். மல்டிபோலார் நியூரான்னா என்ன அப்படின்னா செல் பாடி இருக்கும், டென்ட்ரான் இருக்கும், டென்ட்ரைட்ஸ், இது எல்லாமே இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆக்சான், செல் பாடி, டென்ட்ரைட்ஸ் எல்லாமே இருந்ததுன்னா இது மல்டிபோலார் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஆக்சான் மட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஆக்சானோ டென்ட்ரான் மட்டும் ஆக்சானோ செல் பாடி மட்டும் இருக்குன்னா அது பைபோலார் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்லி செல் பாடி மட்டும் இருக்குது அப்படின்னா யூனிபோலார். ஸோ நியூரான் ஆர் ஜென்ரலி டிவைடட் இன்டூ 3 டைப்ஸ். ஒன் இஸ் ஏ யூனிபோலார் நியூரான், பைபோலார் நியூரான், மல்டிபோலார் நியூரான் 3 டைப் இருக்குது. யூனிபோலார் நியூரான் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகக்கூடிய திசுவில் இருக்கும். பைபோலார் நியூரான் அப்படின்னா ரெட்டினா ஆஃப் த ஐ, நம்மளோட ரெட்டினாவில் இருக்கும். மல்டிபோலார் நியூரான்ஸ், இந்த மல்டிபோலார் நியூரான்ஸ் அப்படிங்கிறது நல்ல டெவலப்டு ஆன நர்வஸ் திசுவில் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயினும் அண்டு ஸ்பைனல் கார்டு. ஓகேங்களா? இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் சேர்ந்தது தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், இந்த யூனிட் ஆஃப் நியூரல் சிஸ்டம் அண்ட் எக்ஸைட்டபிள் செல்ஸ் அப்படின்னா நியூரான் தான் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம், நியூரல் சிஸ்டம் ஆர் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நியூரான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியூரோக்ளியல் செல்ஸ் which constitute the rest of the neural system protect and support the neurons. இப்போ நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூரோக்ளியல் செல்ஸ் அதில் நிறைய இருக்கும். The neuroglia make up more than 1/2 of the volume of the
நியூரல் திசு இன் அவர் பாடி. இதில் பாதிக்கு மேலே நம்மளோட நர்வஸ் திசுவை எடுத்துக்கிட்டோமா அதில் பாதிக்கு மேலே என்ன இருக்குன்னா நியூரோக்ளியா அப்படிங்கிற ஒன் டைப் ஆஃப் நர்வஸ் செல்ஸு தான் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. when the neuron is suitably stimulated and electrical disturbance is generated which swiftly travels along its plasma membrane. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே ஒன்றோட ஒன்று ஜாயிண்டாகி இருக்கும். ஒரு இடத்துல ஒரு இம்பல்சஸ் வந்தாலும் அதை கேரி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துக்கு அதை கொடுக்கணுமோ அதை கொண்டுட்டு போகிறது எது அப்படின்னா இந்த நியூரான்ஸ். இதோட வேலையை இப்போ இது பாருங்கள் ஆக்சான். இந்த ஆக்சான் வந்து என்ன செய்யும், இன்னொரு நியூரானோட டென்ட்ரானோட ஜாயிண்ட் ஆகியிருக்கும். அந்த டயக்ராம் நம்ம போடல, அது பெருசாக வரும் அப்படிங்கிறதுனால போடல. இது டென்ட்ரான், இது ஆக்சான். இந்த ஆக்சான் என்ன செய்யும், இன்னொரு நியூரானோட டென்ட்ரைட்ஸோட அட்டாச் ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று இணைஞ்சு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால இதில் வந்து இம்பல்சஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகிக்கிட்டே இருக்கும். when the neuron is suitably stimulated, கரெக்டான இடத்துல ஸ்டிமுலேட் ஆகும்போது அது இம்பல்சஸை கேரி பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். அரைவல் ஆஃப் த டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் த நியூரான்ஸ் எண்டிங் ஆர் அவுட்புட் zone triggers events that may cause stimulation or inhibition of the adjacent neurons. ஸோ இது போகும்போது இதில் இம்பல்சஸ் போகும்போது என்ன செய்யும், பக்கத்தில் இருக்கிற நியூரானையும் ஸ்டிமுலேட் பண்ணி அதையும் வந்து வேலை செய்ய வச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இம்பல்சஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது. இப்போ நம்மளோட சென்ஸ் ஆர்கன் அப்படிங்கிற இடத்துலலாம் நியூரான் அதிகமாக இருக்கும். சென்ஸ் ஆர்கன் வந்து விச் ரிசீவ் த சென்ஸை வந்து ஸ்டிமுலையை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல அதிகமான நியூரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சென்ஸ் ஆர்கன்லாம் நியூரான்ஸ் அதிகமாக இருக்கும். அது ஸ்டிமுலையை ரிசீவ் பண்ணும். ஸ்டிமுலை அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஸ்டிமுலை இருக்கும். எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை அண்டு இன்டர்னல் ஸ்டிமுலை அப்படின்னு there are 2 டைப் ஆஃப் ஸ்டிமுலை இருக்குது. பாடிக்கு வெளியிலேருந்து வருது அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. பாடியிலேயே ஒரு ஸ்டிமுலை ஆரம்பிக்குது அப்படின்னா அது இன்டர்னல் ஸ்டிமுலை. அது கரெக்டாக இது ரெஸ்பான்சிபிள் பண்ணும். அதை அக்செப்ட் பண்ணி கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துக்கு கொடுக்கணுமோ அதை கொடுக்கறது தான் இந்த நியூரல் திசு. ஓகேங்களா? ஸோ நர்வஸ் சிஸ்டத்தோட பேசிக் யூனிட் என்ன அப்படின்னா நியூரான். இதுதான் அந்த நியூரானோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 2 5 மார்க் கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து கார்டியாக் மசில்ஸ் திசு, ரைட் அபவுட் த கார்டியாக் மசில் திசு அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி நியூரல் திசு, இது வெரி இம்பார்ட்டன்ட். இதில் பாருங்கள், அதே மாதிரி இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா மசில்ஸில் ஸ்ட்ரைப்டு மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா வரி தசைகள். இதில் பாருங்கள் வரி வரியாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து வரி தசைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஸ்மூத் வரியற்ற தசைகளில் வந்துடும். ஸோ இதில் 2 கொஸ்டின் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா the body cells combine to form 4 different type of tissue. நம்ம body cells combine to form 4 different type of tissue ஃபார்ம் ஆகிருக்கு. ஒன்று வந்து epithelial tissue, connective tissue, muscles and nervous tissue. நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டோட்டலி there are 4 டைப்பாக டிவைட் ஆகிருக்கு, பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து எபித்திலியல் செல்ஸாக இருக்குது, இன்னொன்று வந்து கனெக்டிவ் திசுவாக இருக்குது, இன்னொன்று வந்து மசில்ஸ் அண்டு நர்வஸ் திசுவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். தோ த செல்ஸ் ஆஃப் திஸ் திசு ஷேர் சர்டைன் ஃபியூச்சர் இன் காமன். ஸோ இதுக்கு வந்து இந்த செல்ஸ் ஆஃப் இதில் இருக்கிற செல்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில ஃபங்க்ஷன் மட்டும் காமனாக இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் வேலையை இது செய்யுது. பை நோ மீன்ஸ் தேர் ஆர் ஐடென்டிக்கல். ஸோ இதை ஈஸியாக வந்து பை நோ மீன்ஸ் தேர் ஆர் ஐடென்டிக்கல், இதை கரெக்டாக இந்த இடத்துல இருக்கிற செல்ஸ் தான் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும். தே பிலாங் டுகெதர் பிகாஸ் தே ஹாவ் பேசிக் ஃபண்டமெண்டல் ரிசம்பிளன்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரிசம்பிளன்ஸ் இருக்குது. த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டு கேரி அவே வித் யூ இஸ் தட் திசு டிஸ்பைட் தர் யுனிக்யூ எபிலிட்டிஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தன்மையான ஒரு எபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் ரிசம்பிளன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது நல்லா டெவலப் ஆகும்போது நம்மளால் டிஃப்ரெண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கோஆப்ரேட்
டு கீப் த பாடி ஷேப். இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம பாடியை ஷேப்பாக வச்சுக்குது. அதே மாதிரி ஹெல்த்தி, வயபிள் அண்டு ஹோல். நம்ம ஹோல் பாடியையும் இது வந்து வயபிளாகவும் சேஃபாகவும் வச்சுக்குது அப்படின்னா இது 4 திசுவும் சேர்ந்து. என்னென்ன அந்த 4 திசு அப்படின்னா எபித்திலியல் திசு இருக்குது, கனெக்டிவ் திசு இருக்குது, மசில்ஸ் அண்டு நர்வஸ் திசு இருக்குது. இது 4மே ஒன்றா சேர்ந்து நமக்கு ஒரு வயபிலிட்டியை கொடுக்குது நம்ம மசில்ஸுக்கு. ஸோ இதில் சில டெக்னிக்கல் டேர்ம்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அசினஸ். அசினஸ் அப்படின்னா என்னென்னு கேட்கலாம். ஸோ த அசினஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் அரேஞ்ச்டு இன் ஏ சர்க்குலர் செக்ரிட்டரி யூனிட். ஸோ த அசினஸ் செல்ஸ் அப்படிங்கிறது கேன் ஏபிள் டு செக்ரிட், அதனால் செக்ரிட் பண்ண முடியும். இது எல்லாமே 1 by 1 அரேஞ்ச் ஆகி ஒரு சர்க்கிளாக அரேஞ்ச் ஆகி இருக்கும். சரிங்களா, ஒரு ரவுண்டு போட்ட மாதிரி இருக்கும். அந்த ரவுண்டுக்குள்ளே தான் இது அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் ஒரு பொருளை இது வந்து செக்ரிட் பண்ணும். அந்த மாதிரி செல்லுக்கு வந்து அசினஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடிப்போசைட். Adipocyte, large cell up to 200 microns with only a thin film of cytoplasm due to the presence of a large fat deposit. ஸோ இருக்கிறதுலையே பெரிய செல் அப்படின்னா அடிப்போசைட். அடிப்போசைட் அந்த செல்ஸ்லாம் வந்து பெருசாக இருக்கும். அது எவ்வளோ மைக்ரான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 200 மைக்ரான் இருக்கிற அளவுக்கு இது பெரிய செல்ஸாக இருக்கும். with only a thin film of cytoplasm due to the presence of large fat droplet. அதில் ஃபேட் இருக்கிறதுனால, லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட் இருக்கிறதுனால அதோட தின் ஃபில்ம் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற கவரிங் அப்படிங்கிறது தின்னாக இருக்கும். ஓகேங்களா, மெலிசாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அதில் ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபேட் ட்ராப்லெட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து அடிப்போசைட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அடிப்போஸ் திசுவில் தான் என்ன இருக்குது, ஃபேட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய இடமே அங்கே தான் இருக்குது. ஃபேட்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அடிப்போஸ் திசு எ குரூப் ஆஃப் அடிப்போசைட்ஸ். அடிப்போசைட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் அடிப்போஸ் திசு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கொலோஜன், எ ட்ரிபிள் ஹெலிக்ஸ் புரோட்டீன் which allow for great tensile strength. ஸோ கொலோஜன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கூட கேட்கலாம். எ ட்ரிபிள் ஹெலிக்ஸ் புரோட்டீன். இந்த ட்ரிபிள் ஹெலிக்ஸ் புரோட்டீனை வந்து கொலோஜன்னு சொல்கிறோம். விச் அலோ ஃபார் கிரேட் டென்சில் ஸ்ட்ரென்த். இது வந்து நம்ம பாடிக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. அதனால் கொலோஜன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ட்ரிபிள் ஹெலிக்ஸ் போர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 3 ஹெலிக்ஸ் இருக்கிற மாதிரி அதோட அமைப்பு இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. கோப்லட் செல்ஸ், அடுத்த நெக்ஸ்ட் ஒன் கோப்லட் செல்ஸ், ஸ்பெஷல் மியூக்கஸ் செக்ரேட்டிங் columnar epithelial cells located in the respiratory tract and intestine. respiratory tractலையும் intestineலையும் கோப்லெட்ரி செல்ஸ், கோப்லெட் செல்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ த கோப்லெட் செல்ஸ் வந்து ஸ்பெஷல் மியூக்கஸ் செக்ரேட்டிங். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். நீட்டில் கூட இந்த கொஸ்டின் கேட்பாங்க. மியூக்கஸ் அப்படிங்கிறது நம்ம மவுத்தில் இருந்து ஆனஸ் வரைக்கும் இன்னர் கவரிங் அப்படின்னா அதில் வந்து ஒரு வளவளப்பான ஒரு லேயர் இருக்குது, மியூக்கஸ் மெம்பரைன். ஸோ அந்த மியூக்கஸ் மெம்பரைனில் கோப்லெட் செல்ஸ் இருக்கும். அந்த கோப்லெட் செல்ஸ் தான் மியூக்கஸ், வளவலன்னு. இப்போ நம்ம சாப்பாடை சாப்பிட்றோம் அப்படின்னா அது எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் அது என்ன ஆகும், வளவலன்னு அப்படியே நம்மளோட ஸ்டொமக்கில் உள்ளார அப்படியே வலிக்கிக்கிட்டே போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மியூக்கஸ் இருக்குது. மியூக்கஸை செக்ரேட் பண்ணுறது எது அப்படின்னா கோப்லெட் செல்ஸ். ஓகேங்களா, இது வெரி இம்பார்ட்டன்ட். கோப்லெட் செல்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷல் மியூக்கஸ் செக்ரீட்டிங் கால்முனார் எபித்திலியல் செல்ஸ் லொக்கேட்டட் இன் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அண்ட் இன்டெஸ்டைன். எங்கே இருக்கும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லேயும் இன்டெஸ்டைன்லேயும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் லுக்குனே, a cavity or depression especially in the bone. லேக்குனே அப்படின்னா என்னென்னா ஒரு கேவிட்டி. ஸோ த கேவிட்டி அப்படிங்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேவிட்டி டிப்ரெஷன் எஸ்பெஷலி இந்த போனில் ஒரு கேவிட்டி இருந்ததுன்னா அதுக்கு பேர் லேக்குனே அப்படின்னு சொல்கிறோம். மாஸ்ட் செல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். செல்ஸ் ஃபில்டு வித் பேசோஃபிலிக் கிரானுல்ஸ் ஃபவுண்ட் இன் த மெம்பர்ஸ் ஆஃப் கனெக்டிவ் திசு அண்ட் ரிலீஸ் ஹிஸ்டமைன் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ் டியூரிங் இன்ஃப்ளமேட்டரி அண்ட் அலர்ஜிக் ரியாக்ஷன். ஸோ த செல்ஸ் எங்கே செக்ரீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் வந்து ஹிஸ்டமைன்ஸ்
and other substance during inflammatory. So இது ஒரு substances secrete பண்ணும். mast cell, damaged mast cells, histamine, serotonin and prostaglandin அப்படின்னு 3 secrete பண்ணும். இந்த மூணோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சு நம்ம திசு அப்படின்னா அந்த இடத்துல மாஸ்ட் செல்ஸ் இருக்கும், அதை ஆடுறதுக்கு ஈஸியாக இது வந்து செக்ரேட் பண்ணும். ஓகேங்களா? செல்ஸ் ஃபில்டு வித் பேசோஃபிலிக் கிரானுல்ஸ் ஃபவுண்ட் இன் த மெம்பர் in connective tissue and release histamine and other substances during inflammatory and allergic reaction. ஏதாவது ஒரு அலர்ஜி வரணும், இல்லாட்டி அலர்ஜி நமக்கு ஆகுது, இல்லாட்டி ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாஸ்ட் செல்ஸ், டேமேஜ்டு மாஸ்ட் செல்ஸ்லேருந்து ஹிஸ்டமைன், செரட்டோனின் அண்டு ப்ராஸ்டக்லாண்டின் இது மூணுமே செக்ரிட் ஆகும். மேக்ரோபேஜஸ், த இம்யூன் செல்ஸ் derived from monocytes. ஸோ இம்யூன் செல்ஸில் வந்து மோனோசைட்ஸ்லேருந்து மேக்ரோபேஜஸ் வரும். என்கேஜ்டு இன் பேகோசைட்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் அண்டு டிப்ரீஸ். நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற மேக்ரோபேஜஸ் அண்டு செல்லுலார் டிப்ரீஸ் எல்லாமே முழுங்கக்கூடிய செல்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரோபேஜஸ். என்கல்ஃப்னா முழுங்கிறது. ஸோ இது வந்து முழுங்கிரும். இப்போ நம்ம பாடியில் ஒரு வைரஸ் வருது, இல்லாட்டி பாக்டீரியா வருதுன்னா அந்த மேக்ரோபேஜஸோட வேலை என்னென்னா அதை அழிக்கிறதுல ஒரு டைப் வந்து அதை போட்டு முழுங்கிரும். ஓகேங்களா? முழுங்கி அதை சிதைக்கக்கூடிய ஒரு பண்பு வந்து மேக்ரோபேஜஸுக்கு இருக்குது. மேக்ரோபேஜஸ் இஸ் ஆரிஜினேட்டட் எங்கேருந்து வரும் அப்படின்னா மோனோசைட்ஸ்லேருந்து வரும். ஸோ இது எல்லாமே இம்யூன் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், டிரைவ்டு ஃப்ரம் மோனோசைட்ஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட். மேக்ரோபேஜஸ் இதுவும் நீட்டில் கேட்பாங்க. மேக்ரோபேஜஸ் எதிலிருந்து வரும் அப்படின்னா மோனோசைட்ஸ்லேருந்து தான் மேக்ரோபேஜஸ் டெவலப் ஆகும். ஓகேங்களா? மேக்ரோபேஜஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்கல்ஃப் த மைக்ரோப்ஸை என்கல்ஃப் பண்ணும். ஸோ ஜென்ரலாக இதில் வந்து இந்த கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டியாக் மசில்ஸ் ஒன்லி ப்ரெசன்ட் இன் த ஹார்ட். எங்கே இருக்கும் அப்படின்னா கார்டியாக் மசில்ஸ் நம்ம உடம்புல ஹார்ட்டில் மட்டும்தான் இருக்கும். இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த கார்டியாக் மசில் செல்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து அட்டாச் ஆகி இருக்கிறதுனால அதை வந்து கம்யூனிகேஷன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு இடத்துல ஒரு கார்டியாக் செல்ஸுக்கு வந்து ஒரு இம்பல்சஸ் வருது அப்படின்னா அது என்ன செய்யும், பக்கத்தில் இருக்கிறதையும் சேர்த்துக்கிட்டு தான் அந்த இம்பல்சஸில் இது இன்வால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், வென் ஒன் செல் ரிசீவ் எ சிக்னல் டு கான்ட்ராக்ட், ஒரு செல்லுக்கு ஒரு சிக்னல் கிடைக்குது, நீ கான்ட்ராக்ட் ஆகலாம் அப்படின்னு சிக்னல் கிடைச்சாலும் அது என்ன செய்யும், இட்ஸ் நெய்பர்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்டிமுலேட்டட் டு கான்ட்ராக்ட். இது என்ன செய்யும், நெய்பர் பக்கத்தில் இருக்கிற செல்ஸையும் சேர்த்து தான் ஸ்டிமுலேட் பண்ணும். ஏன் அப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றோட ஒன்று ரெண்டும் சேர்ந்து இணைஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம இங்கே பார்த்தோம். கம்யூனிகேஷன் ஜங்ஷன் இருக்கிறதுனால அந்த மாதிரி நடக்குது. ஸோ த நியூரல் திசு அப்படின்னா இதில் த ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது நியூரான். சரிங்களா? நியூரான் அப்படிங்கிறது அடிப்படை அலகு, நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு அப்படின்னு கேட்பாங்க. அதை நியூரான் அப்படின்னு சொல்கிறோம். த யூனிட் ஆஃப் நியூரல் சிஸ்டம். ஓகேங்களா? நர்வஸ் சிஸ்டம் ஆர் நியூரல் சிஸ்டம் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அந்த யூனிட் நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு எது அப்படின்னா நியூரான். இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா தசை அப்படின்னாவே இதை நம்ம 2ஆக பிரிச்சுருக்கிறோம். ஒன்று வந்து வரி உடைய தசை, வரியற்ற தசை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுதான் இந்த டயக்ராம். ஸ்ட்ரைப்டு மசில்ஸ். ஸோ அதே மாதிரி இதில் நியூரான் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் நியூரான் இருக்குது. ஒன்று வந்து யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார் அப்படின்னு சொல்கிறோம். இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபோலார் நியூரான். மல்டிபோலார் நியூரானுக்கும் வேறு டைப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபோலார் டைப்பில் தான் செல் பாடி இருக்கும். ஓகேங்களா? ஆக்சான் இருக்கும், டென்ட்ரைட்ஸ் இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு முழுமையான ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அதை மல்டிபோலார் நியூரான். ஸோ மல்டிபோலார் நியூரான் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், ஸ்பைனல் கார்டில் இருக்கும், அதே மாதிரி நம்மளோட பிரெயினில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிரெயின் கலர் அப்படின்னா நமக்கு கிரே கலர், பிரெயினோட கலர் வந்து கிரே கலர் அப்படின்னு சொல்கிறோம். என்ன காரணம்னா இந்த நியூரானில் வந்து ஆக்சானில் ஒரு கவரிங் இருக்கும், மைலினேட்டட் ஷீத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மைலினேட்டட் ஷீத் இருக்கிறதுனால கலர் வந்து பிரெயினோட கலர் வந்து கிரே கலர்.
பிரெயினோட உள்பகுதியில் அப்படியே பிரெயினை உடச்சி பார்த்தோம் அப்படின்னா உள்ளார ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ கிரே மேட்டர் ஆர் ப்ரெசன்ட் இன் த அவுட் சைட் ஆஃப் த பிரெயினுக்கு வெளியில் வந்து கிரே மேட்டர் இருக்கிறதுனால அது கிரே கலரில் இருக்குது. இன்னர் சைடு வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நர்வஸ் சிஸ்டம், நம்மளோட ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு வெளியில் வந்து எப்படி இருக்குன்னா ஒயிட்டாக இருக்கும், உள்ளார வந்து கிரே கலரில் இருக்கும். இதுக்கு காரணம் வந்து இங்கே இருக்கிற ஒரு சீத், ஒரு கவரிங் தான் காரணம். இந்த நியூரானில் இருக்கிற ஒரு கவரிங் தான் வந்து நம்மளோட பிரெயினுக்கே கலரை கொடுக்குது. அப்போ பிரெயினில் ஃபுல்லாக வந்து மல்டிபிள் நியூரான்ஸ் வந்து நிறைய இருக்குது, ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த நியூரான் தனித்தனியாக இருக்காது, ஒவ்வொரு நியூரானாக அட்டாச் ஆகிருக்கும். ஒரு இம்பல்சஸ் கிடச்சதுன்னா ஒரு நியூரான்லேருந்து அடுத்த நியூரானுக்கு, அடுத்த நியூரான்லேருந்து அடுத்த நியூரானுக்கு இந்த இம்பல்சஸ் போய் ரீச் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இது சென்ஸ் ஆர்கன்லாம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் இந்த நியூரான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே.